வணக்கம் பிரியமானவர்களே. யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை இந்த வரவேற்கிறேன். மேலும் உங்க எல்லோருக்குமே நாங்கள் இந்த ஏறக்குறைய கடந்த 20 நாளாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தில் நாம் பீடத்தை நோக்கி ஏறுவதற்கான வழி, தேவனிடத்தில் இருந்து விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடிந்த பதில்கள் எல்லாவற்றையும் சாட்சிகளாய் உங்களுக்கு நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எல்லா சாட்சிகளை, எல்லா நாள் நிகழ்ச்சிகளை நீங்கள் யார் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை அடுத்த சாட்சியா இருக்க முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? என நீண்ட நிகழ்ச்சியில் இந்த இடத்துல பார்த்த இந்த சாட்சிகள் எல்லோருமே ஒரு நாள் அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலே, வலியிலே, வேதனையிலே, தவிப்பிலே தன்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். பலவிதமான பிரச்சனைகளினால் கட்டப்பட்டவர்களாய் தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு என்ன செய்வது, எப்படியாய் ஜெயிப்பது என்று வழி தெரியாத ஒருவர். ஒருவேளை நிகழ்ச்சியை நீங்க இந்த பார்க்கும்பொழுது, சாட்சிகளை நீங்க கேட்கும்பொழுதும், என் வாழ்க்கையும் மாறாதா, எனக்கும் பதில் கிடைக்காதா, எனக்கும் தெய்வன் உதவி செய்ய மாட்டாரா என்று பல கேள்விகளை நீங்கள் உங்களுக்குள்ளாக யோசித்துக் கொண்டிருக்கலாம். பல விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளாக அப்படியான ஒரு கேள்வியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்நாள் வரையும் பதில் கிடைக்கவில்லை. இல்ல, நீங்க சில முயற்சி எடுத்தீங்க, சில நபர்களை சந்தித்தீர்கள், அதிகாரிகளை சந்தித்தீர்கள், நீங்க சில இடங்களுக்கு போனீங்க, உங்களுடைய கேள்விகளுக்கான விடையை பெற்றுக்கொள்ள. ஆனா உங்களுக்கு கிடைத்தது எல்லாமே வெறுமையான வார்த்தையும் ஏமாற்றமும் மட்டும்தான். ஆனா தேவன் உண்மையானவராயிருக்கிறார். கவனிங்க, தேவன் உண்மையானவராயிருக்கிறார். இந்த நேரம் நீங்க யார் அழுதுட்டு இருக்கீங்களோ, இந்த நேரம் நீங்க யார் உங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோசனை உடையவராயிருக்கீங்களோ, இந்த நேரம் நீங்க யார் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலை இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை கடினமான சுமையை சுமக்கிற மனைவியாய் நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய கணவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கார். நீங்க என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து அவரை வெளியே கொண்டு வர உங்களால் இந்த முடியவில்லை. ஒருவேளை நீங்க வலி சுமத்துற ஒரு தாயா இந்த இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் தவறான பாதைக்கு போயிட்டு இருக்காங்க, தவறான சகவாசத்தோடு கூட இருக்காங்க. நீங்க என்ன செய்தாலும் அவர்கள் அந்த வழியிலிருந்து விலகி வர விருப்பம் இல்லாதவரா இருக்காங்க. ஒரு அம்மாவா நீங்க போராடுறீங்க, ஒரு அப்பாவா நீங்க போராடிட்டு இருக்கீங்க, ஒரு கணவனாய் போராடுறீங்க, மனைவியா போராடுறீங்க, சகோதரனாய், சகோதரியாய், குடும்பத்தில் இருக்கிற மிக முக்கியமானவராய், பொறுப்புடையவராய் நீங்க எல்லாவற்றையும் செய்றீங்க. நீங்கள் விரும்புகிற காரியத்திலே சிறந்ததை உங்களுடைய வீடுகளாய் இந்த மாற்ற. ஆனா உங்க வீடு உடைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, சாபமும் பிரச்சனையும் நிறைந்ததாக இருக்கு. சில நேரம் உங்களுடைய வீட்டுல நிம்மதியா உங்களால் தூங்க கூட முடியல. எத்தனை பேர் அப்படியாக இருக்கீங்க? உங்க வீட்டுக்குள்ள நீங்க நிம்மதியான உறக்கத்தை பெற முடியல. உங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது நீங்கள் நரகத்துக்குள் நுழைவதை போல பார்க்கிறீர்கள். நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தாரை குறை சொல்லல, உங்களுடைய குடும்பத்தார் அப்படியாக சொல்லல. ஆனா உங்க வீட்டுக்குள்ள போகும்போது என்ன பிரச்சனை வரும், ஏது பிரச்சனை வரும், எப்படியாக வரும், நீங்க அந்த பயமும் பதட்டம் நிறைந்தவரா இருக்கீங்க. உங்களுடைய இரவு ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாத இரவாக இருக்கு. நீங்க இரவு நேரத்தில் இந்த முயற்சிக்கிறீங்க தூங்க, ஆனா உங்களுக்கு தூக்கமானதில்ல. குரல்கள் கேட்கிறது, உருவங்களை பார்க்கிறீங்க. ஆவிக்குரிய விதத்திலே, சரீரபூர்வத்திலே எல்லா வழிகளிலும் பிரச்சனை சந்திக்கிறவராய். சரி, இப்ப இது எல்லாமே நான் குறிப்பிட்டு இருக்கேன். ஆனா தேவன் அவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறாரா? மிக நிச்சயம் அவர் விரும்புகிறார் என்பதுதான் பதில். அதை தான் நான் உங்களுக்காய் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரம் நான் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக ஒரு சாட்சியை நீங்க கேட்க போறீங்க. ஒரு வருத்தத்தையும் வலியையும் பாரத்தையும் மட்டுமே சுமந்து கொண்டிருந்த ஒரு மனைவியினுடைய சாட்சி. ஆம், இவர் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள நினைத்தார். எத்தனை பேர் நீங்க அப்படியான தவறான முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க? இவரும் அதுதான் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள முடிவெடுத்தார். இனியும் நான் வாழ்வதில் பிரோஜனம் இல்லை, இனியும் என் வாழ்க்கை இப்படியான ஒரு நிலையில இருந்து கொண்டிருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள, நான் என் வாழ்க்கை முடிச்சுக்கிறேன். இது முற்றிலும் தவறானது. ஏன் தெரியுமா? என தேவன் உங்களுக்கான சிறந்த வாழ்க்கையை வாக்களித்திருக்கிறாரே. இந்த நேரம் இந்த சாட்சி இந்த பாருங்க. இந்த சாட்சியிலே இந்த மனைவி எப்படியாக போராடினார் என கணவனோடு தன்னுடைய சரீர பலத்திலே போராடின பொழுது எல்லாமே தவறாக சென்றது. ஆனா ஆவிக்குரிய வழியிலே தேவனோடு சேர்ந்து போராடின பொழுது இன்று இந்த குடும்பம் எப்படியான சாட்சியாய் திரும்பியிருக்கிறது. இந்த மனைவி உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள என்ன காரியத்தை வைத்திருக்கிறார், சாட்சியை பாருங்கள். போதே நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு யோசிச்சேன். நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு. என்னுடைய பெயர் அமிதா அசோக் சவுன். நான் மும்பையில் தங்கியிருக்கேன். நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டதா இருந்தது. எனக்கும் என்னுடைய கணவருக்கும் தொடர்ந்து சண்டைகள் நடந்துட்டே இருந்தது.
எனக்கு நிறைய கடனானது இருந்தது. அது மட்டும் இல்லாம என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. என்னுடைய கணவருக்கு வேற ஒருத்தவங்க கூட உறவானது இருந்தது. அதனால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எனக்குள்ள நான் வெறுமையை உணர்ந்தேன். எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும் போல இருந்தது. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். இந்த சண்டை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மோசமா மாறிட்டு இருந்தது. நாங்க பதில்களை தேடிட்டு இருந்தோம். எந்த ஒரு வெற்றியும் இல்லாம இந்த சண்டை ஒவ்வொரு நாளும் மோசமானதா மாறிட்டு இருந்தது. எங்களால எதுவுமே செய்ய முடியல. நான் ஆரம்பிச்சேன். பதிலானது நான் தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும்தானு. நான் 3 தடவை தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சேன். முதல் தடவை நான் விஷத்தை குடிக்கணும்னு முயற்சி செஞ்சேன். 2வது தடவை பல மாத்திரைகளை நான் எடுத்துக்கிட்டேன். 3வது தடவை கிருஷ்ணாயில என் மேல ஊத்திக்கிட்டேன் என்னை நான் எரிச்சுக்கிறதுக்காக. ஆனா இது எதுவுமே வேலை செய்யல. நான் காப்பாத்தப்பட்டேன். நாங்க 2 பேருமே எங்க பசங்க முன்னாடி தான் சண்டை போட்டுப்போம். என்னுடைய பொண்ணு இத பார்த்ததுனால எங்ககிட்ட சரியா பேசுறது கூட கிடையாது. அவ இப்படியா உணர்ந்தா? என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எப்பவும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. மக்கள் எங்களை பார்க்கும்போது எங்களை பார்த்து அவங்க சிரிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் எதுவும் மாற போறது கிடையாது. இவங்க எப்படி இருக்காங்க பாரு, இவங்க வீடு எப்படி இருக்குன்னு பாரு, இவங்களுக்கு போட்டுக்க ஒரு நல்ல துணி கூட இல்லைன்னு இப்படியா மக்கள் என்னை பார்த்து சிரிப்பாங்க. மக்கள் இப்படியா சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது. நீங்க இப்படியே இருந்து இப்படியே தான் சாக போறீங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய குடும்பத்தார் கூட எனக்கு மரியாதை தரல. அவங்க என்னை புறக்கணிக்கிறத போல என்னை நடத்துனாங்க. நான் என் குடும்பத்தார் கூட இருக்கிறதுக்கு பதிலா நான் தனியாவே இருக்கலான்ற மாதிரி உணர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கை சோகத்தால நிரப்பப்பட்டிருந்தது. நான் இப்படியாக யோசிச்சேன், இனி எதுவுமே மாறப்போறது இல்லை, எந்த வெற்றியும் நான் பார்க்க போறது இல்லைன்னு. நான் இப்படியாக யோசிச்சேன், நான் ஒரு ஏழையாவே இருந்து ஏழையாவே சாக போறேன்னு. நான் சந்தோஷமே இல்லாத மாதிரி உணர்ந்தேன். என் கணவர் வீட்டுக்கு வரும்போது என்னை போட்டு அடிக்க ஆரம்பிப்பாரு. அவருடைய வேலையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த கோவத்தை எல்லாத்தையுமே என் மேல காட்டிடுவாரு. என்னை அசிங்கமா திட்டுவாரு. நான் இப்படியா உணர்ந்தேன், இனியும் என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு. சில நேரத்துல அவர் என்னை ரொம்ப அதிகமா அடிப்பாரு. அவர் அடிக்கிற அடியில என்னால எழுந்துக்க கூட முடியாது. அந்த மாதிரி அடிப்பாரு. என் கணவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே குடிப்பழக்கமானது இருந்தது. அவர் குடிப்பாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. எல்லா நாளுமே குடிச்சிட்டு தான் வருவாரு. ஒரு நாள் கூட அவர் குடிக்காம வீட்டுக்கு வரவே மாட்டாரு. நான் இப்படியாக கூட யோசிச்சிருக்கேன், என் கணவருக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவர் என்னை பாராட்டுவாருன்னு. ஆனா ஒரு நாளா அவர் என்னை பாராட்டினது கிடையாது. என்னை எப்பவுமே வெளியே கூட்டிட்டு போனது கிடையாது. ஏன் அவருடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு கூட என்னை கூட்டிட்டு போக மாட்டாரு. அவர் எப்பவுமே என்னை மதிக்க மாட்டாரு. அவரு என்னை எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போக மாட்டாரு. ஒரு மரியாதையோட என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனதே கிடையாது. நான் பல நேரம் என்னுடைய வீட்டிலேயே தான் அடைஞ்சு இருப்பேன். என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க யுனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொன்னாங்க. அது ஒரு வெள்ளிக்கிழமையா இருந்தது. அப்போதான் நான் முதல் தடவை வந்திருந்தேன். அது ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டமானதா இருந்தது. நான் அந்த கூட்டத்துக்கு போகும்போது பிஷப் இப்படியாக பேசிட்டு இருந்தாரு. எந்த ஒரு நபர் சண்டை போடுறாங்களோ அப்ப அந்த நேரம் நம்ம அமைதியா இருக்கணும்ன்றது அங்க பிஷப் பேசிட்டு இருந்தாரு. இதை நான் எனக்கான ஒண்ணா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா யாராவது என்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா நானும் அவங்க கிட்ட திரும்ப சண்டை போடுவேன். நான் இந்த வார்த்தையை கேட்கும்போது நான் சொன்னேன், இல்ல, நான் தான் மாறணும். நான் தான் முதலாவது மாறணும். நான் சண்டை வரும்போது அமைதியா இருக்கணும்னு நான் வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய கணவர் குடிச்சிட்டு இருந்தாரு. என்கிட்ட சண்டை போடணும்னு தயாரா இருந்தாரு. என்கிட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாரு. நான் சொன்னேன், இல்ல, நான் எதுவுமே சொல்லல. அந்த நாள் நான் எதுவுமே சொல்லல. எங்களுடைய சண்டை முடிஞ்சிருச்சு. அவரும் அந்த சண்டையை முடிச்சிட்டாரு. அந்த நாள் ரொம்ப அற்புதமா போச்சு. அதற்கு பிறகு நான் புதன்கிழமை கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ பிஷப் பேசினாரு, நீங்க எல்லாரையுமே மன்னிக்கணும்னு. என்னால என்னுடைய குடும்பத்தார மன்னிக்க முடியல. ஆனா அந்த புதன்கிழமை கூட்டத்துல நான் கத்துக்கிட்டேன், இதை தான் நான் தியாகம் பண்ணணும்னு. இது உண்மையாவே ரொம்ப கடினமானதா இருந்தது. இது எனக்கு ரொம்பவே கடினமான ஒரு தியாகமா இருந்தது. ஏன்னா என்னால அவங்கள மன்னிக்கவே முடியாம இருந்தது. எப்பெல்லாம் நான் அவங்கள பாக்குறேனோ அப்ப நான் அதிகமா கோவப்படுவேன்.
ஆனா அந்த நாள் நான் அவங்கள மன்னிச்சேன். நான் சொன்னேன், தகப்பனே, இது எனக்கு ரொம்பவே கடினமான ஒண்ணு. நான் அவங்கள மன்னிக்கிறது. ஆனா நான் உங்களுக்காக தாகமா இருக்கேன். நான் புரிஞ்சுக்கிறேன். மன்னிப்பு எனக்கு தேவைன்னு. அந்த நாள் நான் அவங்கள மன்னிச்சேன். அதே நாள்ல தான் நான் பரிசுத்தாவிய பெற்றுக்கொண்டேன். அந்த ஒரு சந்தோஷத்த என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல. அது என்னன்றத என்னால சொல்ல முடியல. அது எல்லாவற்றிற்கும் மேலானது. அது ரொம்பவே கடினமானது. அந்த ஒரு உணர்வ வெளிப்படுத்துறதுன்னு சொல்லும்போது, அத நம்மளால வெளிப்படுத்த முடியாது. நான் பல நாள் எனக்குள்ள ஒரு வெறுமைய உணர்ந்தேன். வெறுமையா இருந்தேன். ஆனா எப்ப பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தாரோ, எனக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம் இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷத்த உணர்ந்தேன். நான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிய பத்தி ஆலயத்துல கேள்விப்படும்போது, நான் யோசிச்சேன். என்னுடைய கணவர நான் பீடத்துல தியாகமா அர்ப்பணிக்கணும்னு. நான் மாறிட்டேன். ஆனா என்னுடைய கணவர் இன்னமும் அதே போல தான் இருக்காரு. அதனால இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் என்னுடைய கணவர பீடத்துல அர்ப்பணிச்சேன். அவருடைய வாழ்க்கை மாற்றத்துக்காக. அந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் நெறைய விஷயத்த செஞ்சேன். நான் என்னுடைய கணவருக்காக சொன்னேன், ஆண்டவரே, நானும் என் கணவரும் சேர்ந்து வருவோம் எங்களுடைய தியாகத்த இந்த பீடத்தின் மேல வைக்கிறதுக்காகன்னு. யாருமே எங்ககிட்ட இப்படியாக சொல்லல. நீங்க வந்து தியாகம் பண்ணணும்னா இத பண்ணணும், இப்படியாக செய்யணும், இத தான் வந்து அர்ப்பணிக்கணும்னு. நான் தேவனிடத்துல இருந்து கேட்டேன். தேவன் தான் எங்களுக்கு சொன்னாரு, இத தான் நீங்க செய்யணும்னு. அதனால தான் நான் அத செஞ்சேன். நான் ஒரு குறிப்பிட்ட தொகையானதை எடுத்தேன். நான் அந்த தொகையை எடுத்து நான் பீடத்துல தியாகமானது செஞ்சேன். என்னுடைய கணவரையும் நான் தியாகம் செஞ்சேன். இன்னைக்கு என்னுடைய கணவர் விசுவாசத்தினுடைய கணவரா இருக்காரு. அவரு மாறிட்டாரு. இனியும் என்னுடைய கணவர் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையா இல்ல. அவரு ஒரு தேவனோட மனுஷரா இருக்காரு. தேவனுடைய ஊழியத்த செய்றாரு. இன்னைக்கு நாங்க குடும்பத்தோடு சந்தோஷமா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நான் இனியும் அதே அமிதாவா கிடையாது. என் கணவரும் முன்பிருந்த கணவர போல கிடையாது. அவரு இன்னைக்கு என்ன அதிகமா நேசிக்கிறாரு. நாங்க இன்னைக்கு இங்க இருக்கோம். நாங்க 2 பேருமே தேவனுடைய ஊழியத்த செய்யறதுக்காக, 2 பேருமே பாத்துக்கிறதுக்காக, தேவன் தான் எங்களுடைய வாழ்க்கையில முதலாவதா இருக்காரு. நான் இங்க வரும்பொழுது என்னுடைய குடும்பமும், என் திருமண வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் யுனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்பொழுது நான் உண்மைய கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு பரிசுத்தாவி மட்டும்தான் எல்லாத்த விட சிறந்தது. எல்லாவற்றிற்கும் மேலானது. அத தவிர வேற எதுவுமே கிடையாது. நான் நம்புற மக்களே, நீங்கள் தெளிவாக பார்த்திருப்பீர்கள். தேவன் எப்படியாக தலையிட்டார், ஏன் தலையிட்டார், இவருக்கு இந்த பதிலை இந்த இடத்துல கொடுக்க முடியாது. என நீங்க பிரச்சனையை உங்களுடைய சரீர பலத்திலே சுமக்க முடியும் என்பதை தேவனை காண்பிப்பீங்கன்னா, தேவன் தலையிடுவதில்லை. நம்முடைய சொந்த தீர்மானங்களில் தேவன் ஒருபோதும் தலையிடுவதில்லை. ஆனா எப்ப நீங்க சொல்றீங்களோ, இயேசுவை, என் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும், நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுதும் தேவன் உங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறார். நீங்க யார் வருத்தத்தையும் பாரத்தையும் சுமக்கிற ஒரு மனைவியா இந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை நீங்க அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய கணவர் இன்னும் உங்க வீடு திரும்பல. நீங்க ஒரு தாயாய் வலியை சுமந்துட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளைகள் இன்னும் வீடு திரும்பல. எந்த இடத்திலே அவர்கள் தவறான செயல்களை செய்து பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், பயத்திலே இருக்கிறீர்கள். எந்த இடத்திலே சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தார் பிடித்து எந்த இடத்துல விழுந்திருக்காங்க உங்களுக்கு தெரியல. இதுதான் இந்த மனைவியினுடைய வாழ்க்கையாய் ஒரு நாள் இருந்தது. ஆனா தேவன் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியுமானால், இந்த கணவரை தேவனால் மாற்ற முடியுமானால், தேவன் ஏன் இதை உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை செய்ய முடியாது? எனவே ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கான ஆவிக்குரிய வழி நடத்துதலை எங்கள் மூலமாய் இந்த விசுவாசத்தின் வழியிலே நீங்களும் பெற வழியை இந்த திறக்க நீங்கள் ஆலயத்திற்கு நேரடியாகவோ, போன் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவனுடைய திட்டம் உங்களுக்கான இடத்திற்கு இருக்கிறது. மக்களே, நான் இன்னொரு சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சில நேரம் நீங்க நினைக்கலாம், நீ இந்த யோசிச்சிருக்கீங்க, மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் நடப்பது கடினமானது. என்னுடைய கணவர் இந்த இடத்துல மாற மாட்டார், என்னுடைய மனைவி மாற மாட்டார், என்னுடைய பிள்ளைகள் மாற மாட்டாங்க. என் வாழ்க்கையை இதுதான் தலையெழுத்து, இதுதான் என்னுடைய விதி, நான் இப்படியாகத்தான் இருப்பேன். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் பதில்கள் இருக்கலாம், மற்றவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கலாம். ஆனா ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இது கூடாத காரியம். எனக்கு, என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு சொல்லும்பொழுது இது ஏறக்குறைய ஒரு பொழுது பெற வாய்ப்பே இல்லை. இதுதான் உங்களுடைய நினைப்பா இருக்கலாம். ஆனா தேவனால் முடியாத காரியமானது.
தேவனால் முடியாத காரியமானதன், தேவனால் செய்ய முடியாத ஏதேனும் ஒரு விஷயமானதற்கா இங்கு வசனம் தெளிவுபடுத்துகிறது. இந்த வார்த்தையானது இந்த இடத்துல கவனிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தேவன் கேட்கிறார், தன்னுடைய மக்கள் யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் அவருடைய விருப்பத்தின் வழிகளில் நடக்கிறவராய் இருக்கிறாரோ அவருக்கு தேவன் நீதியை செய்கிறவராய் இருக்கிறாரா? அவர் செய்கிறவர். அதுதான் இந்த சாட்சியிலும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவன் மாறாத சர்வ வல்லமையான கர்த்தர் என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக இந்த சாட்சியை பாருங்கள். பிற்பாடு மீண்டும் இந்த விசுவாசத்தில் ஒன்றிடையலாம். ஒரு நாள் தேவனுடைய விருப்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் நான் பீடத்து மேலே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் பீடத்தையும் பீடத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் ஒதுக்கிவிட்டு இந்த மாதிரி மாறிட்டேன். தோராயமான தேவனுடைய ஊழியத்தை 10 வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். முதல் துணை போதகராக ஆரம்பித்தேன். நான் ஊழியத்துக்கு வரும்போதே திருமணம் பண்ணிக்கிட்டு தான் வந்தேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா. இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் கூட நான் போய் ஊழியம் செய்திருந்தேன். உதாரணமாக சாந்தா கத்தரீனா, பேராலயம், கிறிஸ்டி ஊமை. அதன் பிற்பாடு தாஜாயி. நான் இந்த இடத்துக்கெல்லாம் போய் ஊழியம் செய்யும் போது என் கூட இருந்த என்னுடைய நண்பர்கள், விசுவாசத்தினுடைய நண்பர்கள், அவங்க இந்த மாதிரி கேட்பாங்க, எப்படி மக்களே இல்லாத ஒரு இடத்துக்கு போய், அங்கே எதுவுமே இல்லாத ஒரு இடம், நீ போய் அங்கே மக்களை கொண்டு வந்த, எப்படி அந்த இடம் வளர்ந்துச்சு? இந்த மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் அதை பார்க்குறேன். அந்த நேரம்தான் நான் வீழ்ச்சி அடைந்த நேரம். ஒரு தேவனுடைய மனுஷனாக எப்படி இருக்கணுமோ அதை நிறுத்திட்டு வெறும் தேவனுடைய மனுஷனுக்கான வேலையை மட்டும்தான் நான் செஞ்சேன். இந்த வேலையை மட்டும் செஞ்சு கொண்டு இருந்தேன்னா ஜெபிக்கிறதை நிறுத்திட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் கொடுக்கறதை நிறுத்திட்டேன். தேவனை தேடுறதை நிறுத்திட்டேன். முன்னாடி இருந்த அந்த அன்பு, தேவனுடைய காரியத்தின் மீது இருந்த அந்த அன்பு எனக்குள்ளே இல்லை. என் வாழ்க்கை அப்படியே தானாகவே இயங்குகிற ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு. நான் இப்போ சொன்ன இந்த ஆலயங்களில் ஒரு ஆலயங்களில் நான் போகும்போது தான் அந்த இடத்துல எனக்கு வீழ்ச்சி ஏற்பட்டது. ஒரு நாள் நான் அந்த இடத்த விட்டு வேறு ஒரு மாநிலத்துக்கு போகிற அந்த சமயத்தில் என் மனைவியை நான் ஏமாற்றிட்டேன். என் மனைவியை ஏமாத்துகிற அந்த அழுத்தத்தோடு நான் எங்கே மாற்றப்பட்டனோ அந்த ஆலயத்தில் நான் அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்தை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நான் இந்த மாதிரி நினச்சேன், காலம் கடந்து போகும், இந்த பாவம் தானாகவே மறைஞ்சிரும், காலம் போகிற போக்கில் இந்த பாவம் மறந்துவிடும், கண்டிப்பாக நான் செஞ்ச செயலையும் மறந்துடுவேன். ஆனால் எனக்குள்ளே நான் செஞ்ச அந்த குற்ற உணர்வு எனக்குள்ளே அது பயத்தை கொண்டு வந்தது, சந்தேகத்தை கொண்டு வந்தது, தனிமையை கொண்டு வந்தது. எல்லாத்துக்கும் மேலே நான் செஞ்ச அந்த அநீதி தேவன் தாமே என்னுடைய மனசாட்சிக்குள்ள அந்த பாரத்தை கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு நேரம் நான் நேர்மையாக இருக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. ஒரு நாள் போதகருடைய கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு என்னுடைய மேலே இருக்கக்கூடிய போதகரை நான் கூப்பிட்டேன். அப்புறம் என்னுடைய மனைவியை நான் கூப்பிட்டேன். பிஷப்க்கு முன்னாடி நான் செஞ்ச அந்த தப்பை அறிக்கை செஞ்சேன். என் மனைவி அதை கேட்கும் போது அழத் தொடங்கினாங்க. அந்த நேரம் பிஷப் கூட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்ய, என்னை பார்த்துக்க அவர் உதவி செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் எனக்குள்ளே அந்த விருப்பம் எப்போவே போயிடுச்சு. நேரம் நான் போதகரை விட்டு கீழே இறங்கிட்டேன். அதன் பிற்பாடு ஊழியத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். முழு குடும்பத்தையும் கைவிட்டேன். என் மனைவியும் கைவிட்டுட்டேன். என்னுடைய மகளையும் நான் கைவிட்டுட்டேன். என்னுடைய அம்மா வீட்டை விட்டு நான் வெளியே வந்த பிற்பாடு என் குடும்பத்தை, என் மனைவியை, என்னுடைய மகளை கைவிட்டுட்ட பிற்பாடு என்னுடைய நண்பரில் ஒருவர் நிறைய குற்றம் பண்ணிட்டு இருப்பார். அந்த குற்றத்தை செய்ய நானும் அவரோட சேர்ந்தேன். நான் அவரோட தங்கி வாழ ஆரம்பித்தேன். அவரோடு தங்கி வாழுகிற அந்த தருணத்தில் அவர் பண்ணுகிற அதே குற்றத்தையும் நானும் சேர்ந்து கை கோர்த்து அதை பண்ண ஆரம்பித்தோம். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக குற்றங்களான காரியங்களில் என்னை நானும் ஈடுபடுத்தினேன். ஒரு நாள் நான் பீடத்து மேலே இருந்து தேவனுடைய வார்த்தையை போதிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அடுத்த நாளே வெளியே குற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த வருஷத்தில் இதை ஆரம்பிச்சிங்க? சரியாக நவம்பர் மாதம் 2017 பீடத்தில் என்னுடைய வாழ்க்கை முழுசாக எடுத்து நான் ஒதுக்கி விட்டுட்டேன். 2017 நவம்பர் மாதத்திலே குற்றங்களில் என்னை அதிகமாக ஈடுபடுத்தி இந்த உலகமான காரியத்தில் என்னை அதிகமாக ஈடுபடுத்தினேன். பீடத்திற்கு வருவதுக்கு முன்னாடி நான் செய்யாத எல்லா தப்பையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலத்தில் எனக்கு ஒருத்தவங்களை தெரிய வந்தது.
பிற்பாடு நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். ஆனால் நான் வெளியே பண்ணுற காரியம் அவங்களுக்கு ஒன்று கூட தெரியாது. நான் திருட ஆரம்பித்தேன். வாட்ச் கடையில் போய் என்னுடைய திருட்டை முதல் செஞ்சேன். அந்த திருட்டில் நிறைய பணம் பார்த்தேன். ரொம்ப சுலபமான பணம். 2வது ஒரு திருட்டை பண்ணேன். நான் சுலபமான முறையில் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வேலையை செய்யறதை நிறுத்திட்டேன். இதற்கு பிற்பாடு நான் போதைப் பொருட்களை கடத்த ஆரம்பித்தேன். ரியோடியோ ஜெனீரியோவிலிருந்து வேறு ஒரு மாநிலத்துக்கு கடத்த ஆரம்பித்தோம். சரியா அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 2018 இந்த நாளில் நான் யோசித்தேன், மற்ற நாட்களை போல தான் இந்த நாட்களும் இருக்க போகுது அப்படின்னு. ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். ரொம்ப சாதாரணமாக, யாரும் என்னை கண்டுபிடிக்காத மாதிரி. அங்கே இருக்கிற செக் பண்ணுற வரிசையில் நானும் போய் நின்றுட்டேன். என்னை யாரும் கவனிக்கலை. எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சிட்டேன். அதன் பிற்பாடு தான் எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் முடிக்கிற நேரத்தில் எனக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அவரை இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவர் உள்ளே மறைச்சி வச்சுருந்த பேட்சை எடுத்து வெளியே போடும்போது அதை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்பவும் பதட்டமாயிடுச்சு. அங்கே இருந்த எனக்கு ஒரே ஒரு வழி, நான் அந்த இடத்த விட்டு ஓடி வருவது. நான் ஓடத் தொடங்கினேன். இதனுடைய வீடியோ கூட இருக்குது பாருங்கள், ஏர்போர்ட்டில் எடுத்த வீடியோ. நான் ஓடி வெளியே போவது. என்னை பிடிச்சிட்டார். நான் அவரை தள்ளி விட்டு ஓடி போன முயற்சிக்கிறேன். என்னால் முடியல. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாரும் வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்க கூட வந்து என்னை பிடிச்சி நிறுத்தினாங்க. இதுக்கப்புறமா அங்கே இருந்த போலீஸ் என்னுடைய லக்கேஜை எடுத்து என்னுடைய சூட்கேஸை திறக்க ஆரம்பித்தாங்க. அதை திறக்கும் போது 16 கிலோ கஞ்சா இருக்கிறத பார்த்தாங்க. என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டாங்க. சரியா இங்கே சிறைச்சாலையில் என்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. என்னை ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டாங்க. நான் ஜெயிலில் இருந்த அந்த நேரம், அந்த கம்பிக்கு பின்னாடி வாழ்ந்த அந்த தருணம் எனக்குள்ள பயத்தை கொண்டு வந்தது. பெரிய வலி எனக்குள்ளே இருந்துச்சு. இப்படியா யோசிச்சு பார்ப்பேன், எங்கள் அம்மாவுடைய மனநிலை இதில் எப்படி இருக்கும். ஒரு அம்மா தன்னுடைய பையன் போதகராக இருந்த ஒரு பையன், ஆனால் இப்போ அந்த பையனுடைய நிலைமை ஒரு குற்றத்தை செஞ்சு அந்த குற்றத்தில் மாட்டிக்கிட்டு இப்போ சிறைச்சாலையில் இருக்க பத்திய வழி தான் எனக்குள்ள ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. உங்கள் அம்மாவுடைய பேர் என்ன? அந்திரேயா. அந்திரேயா, தயவு செஞ்சு கொஞ்சம் உள்ளே வாங்க. உங்கள் பையனுக்கு பக்கத்தில் நில்லுங்க. இந்த சூழ்நிலை கடந்து போகும்போது ஒரு தாயா எப்படி உணர்ந்தீங்க? எதுவுமே சுலபமாக இல்லை, ஆனால் நான் கைவிடலை. எனக்கு அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைனா கூட நான் எப்போவுமே பேசணுன்னு முயற்சி பண்ணி பேசுவேன். ஆனால் அவர் கேட்பாரு, ஆனால் கவனம் கொடுக்க மாட்டார். அவர் எல்லாத்தையும் கவனிப்பார், ஆனால் எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் நான் வந்து பீடத்தினிடத்தில் போனேன். தேவனிடத்தில் கூக்குரல் செய்தேன். தேவன் எனக்கு நீதி செய்கிறதுக்காக, ஏன்னா எனக்கு நீதி தேவையாக இருந்தது. அப்போது அவர் வந்து ஒரு நாள் அழுது கீழே குனிஞ்சு எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஜபத்தை அவங்க எனக்கு செஞ்ச பிற்பாடு தான் நான் தீர்மானம் எடுத்தேன். முன்னாடி என்ன செஞ்சேனோ அதையே நான் திருப்பி செய்ய போகிறேன். அந்த சிறைச்சாலையிலே நான் முழங்கால் பண்ணிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அங்கே என்னுடைய இருதயத்தை திறந்து என்னுடைய இருதயத்தை கிழிச்சு ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேட்டேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் பண்ண அந்த ஜபத்தில் உறுதியாக சொல்ல முடியும், தேவன் என்னுடைய ஜபத்தை கேட்டார். நான் தரையில் விழுந்து முழங்கால் பண்ணிட்டு என்ன நான் தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் இருந்த அந்த சிறைச்சாலை மேலே ஒரு வெளிச்சமாக ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும். அங்கேருந்து தான் காற்று வரும். இந்த இடத்த பார்த்து தான் என்னுடைய மனதை வருந்தி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அங்கே ஒரு டிவி கூட இருக்கும். அந்த டிவியில் ஆலயத்தினுடைய ப்ரோக்ராமை போட்டுட்ருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் சிறப்பு நிகழ்ச்சி வரப்போகுதுன்னு அறிவிக்கப்பட்டது. அதை கேட்ட பிற்பாடு நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணுன்னு தேவன்கிட்ட கேட்கல. ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய உள்புறத்தில் தான் எனக்கு முதல் மாற்றம் தேவை. எனவே தான் என்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி நான் தேவனோடு இணைய ஆரம்பித்தேன். என் பொறுத்துணையை பண்ணேன், என்னுடைய தியாகத்தை பண்ணேன். நான் இருக்கும் அதே இடத்துல தேவனோடு மீண்டுமாக இணைஞ்சேன், என்னுடைய தியாகத்தை செஞ்சேன். இதே பாதையில் நான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்க இந்த நேரம், நான் உண்மையாகவே பரிசுத்தாவியால் நிரப்பப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த நாள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். நான் ஒரு தருணங்களில் தேவனுக்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், ஆண்டவரே, இந்த வரப்போகிற இந்த வருஷத்துலேயும் உன்னுடைய ஆவி இல்லாமல் நான் இருக்கக்கூடாது. ஒரு புதிய வருஷம் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் இந்த மாதிரி சொல்லுவாங்க, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் தேவன்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, எனக்கு எப்படி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களாக இருக்க முடியும்? எனக்குள்ள உங்கள் ஆவி இல்லைனா. சரியா அந்த நேரம் 2 நிமிஷம் ஆக போது புதிய வருஷம் வர்றதுக்கு. அந்த நேரம் தான் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவி எனக்குள்ள நிரப்பினார். நான் இப்படியா கேட்டேன், மகனே, இன்றையிலிருந்து நீ என்னுடையவன், நான் உன்னுடையவர்.
அந்த நேரமே எனக்கு நிச்சயமா தெரியும், எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில இப்போ மாறப்போகுது. சரியா இந்த நாள் தான் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி. எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு நாள். என்னுடைய தண்டனை காலம் முடிந்து சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுதலை செஞ்சாங்க. நான் அங்கிருந்து வெளியே வந்த உடனே ஓடி முதல் ஆலயத்துக்கு தான் வந்தேன். பீடத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்பொழுது நான் ஒரு புதிய மனுஷனாக இருக்கேன், ஒரு புதிய வாழ்க்கையோடு இருக்கேன். இதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்த மாதிரியான உலக ரீதியான வாழ்க்கையில் நான் வாழலை. நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். நான் திருமணம் பண்ணி கொண்டேன். நாங்கள் இருவரும் ஆலயத்தில் நடைபெற்ற அந்த திருமணத்தினுடைய விழாவில் திருமணம் பண்ணிக்கிட்டோம். உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை போல இருக்கும். என்னுடைய மனைவி கூட பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. எங்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் 2 பேருக்குமே ஒரே ஒரு நோக்கம், ரட்சிப்பை முதலாவது தேடுவது, ரட்சிப்பை முதல் இடத்துல வைப்பது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட போதகர் அப்படின்ற ஒரு தலைப்பு இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக என்கிட்ட உண்மையான திருப்தி, உண்மையான சந்தோஷம், சமாதானம் இருக்குது. என்னுடைய குடும்ப வாழ்க்கை மாறப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனா நான் மாறியிருக்கேன். தேவனால் பிறந்த ஒருவனா, பரிசுத்தாவின் நிறைந்த ஒரு மனுஷனா என் வாழ்க்கையில் நடந்த இது எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளோ பெரியதுன்னு பார்க்குறேன். அதனை பெற எனக்கு தகுதி இல்லைனாலும் கூட அவருடைய இரக்கம் பெரியது. அது இருந்தாலும் கூட அவர் என்னை காப்பாற்றினார் சிறைச்சாலையிலிருந்து. என்னுடைய நேர்மையான ஜபத்தை பார்த்தார். நான் நேர்மையான மனுஷனாக மாறினதை அவர் பார்த்தார். அதன் மூலமாக தான் என்னுடைய சாட்சி இந்த நேரம் இங்கே எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், என்னுடைய சாட்சி பல பேருக்கு மிகவும் உதவி செய்யும். எனவே மக்களே, நீங்கள் எதை கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அதை கேட்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அதி அற்புதமான பதிலை கொடுக்க தயாராக இருக்கா. நீங்க தேவனுக்கு அனுமதி கொடுத்தா, குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை காலை 9:30 மணிக்கு நீங்கள் விசுவாசத்தில் எங்களோடு இணைய போகிறீர்கள். பீடம் உங்களுக்கு தயாரானதாக இருக்கு. தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த ஆயத்தமானதாக இருக்கு. தேவன் தயாராக இருக்கா. என நீதியின் தேவனாய் அவர் நீதியை உங்கள் வாழ்க்கையில் இந்த சரிப்படுத்த, எனவே தேவனுக்கு அனுமதியானதை கொடுங்கள். அவருடைய அதி அற்புதமான பதில் உங்க வாழ்க்கையிலே நடைபெறும்படியாக. இந்த நேரம் யார் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. விசுவாசத்திலே நீங்கள் அதே இடத்துல உங்களால் முடியுமானால் கண்களில் திட்ட முடியும். ஆண்டவராக இயேசுவே, இந்த நபரை உங்களுடைய கரத்திலே இந்த ஒப்படைக்கிறேன். இந்த நபருடைய வாழ்க்கையின் வல்லமையை வெளிப்படுத்த கேட்கிறேன். பலகீனங்களை, குழப்பங்களை, சந்தேகங்களை நீக்கும் என் தேவன். இவர் பீடத்தில் உன்னுடைய பதிலை பெற்றுக்கொள்ள என்னுடைய விசுவாசம் தயாராக இருக்கிறது என்பதை காண்பித்தார். இந்த விசுவாசத்தில் இவரும் அடுத்த சாட்சியாக இந்த இருக்கட்டும். இவர் மீதும், இவர் குடும்பத்து மீதும், இவருடைய குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருத்தர் மீதும் உம்முடைய வல்லமையை இந்த தேவனை அறிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியான சாட்சியை இவருக்கானதாக இந்த அறிக்கிறேன். இவர் வாழ்க்கையை ஆசீர்வதியும் தெய்வாவியானவரே. இவருடைய வாழ்க்கையும் வல்லமையால் இந்த பலப்படுத்தும் பரிசுத்தாவியானவரே. உம் சித்தம் இவருடைய வாழ்க்கையின் மீது இந்த நிஜமாகட்டும். உம்முடைய வல்லமை இவர் வாழ்க்கையின் மீது வெளிப்படுத்தப்படும். இவரையும் இவருடைய வீட்டையும் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறேன். குணமாக்கலாய், விடுதலையாய், ஆசீர்வாதமாய் உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியாய் இவரும் இவருடைய வீடும் ஆசீர்வாதமா இருக்கு. மேலும் இந்த கரத்திலே தண்ணீரை ஆயத்தப்படுத்தினவர்கள் இந்த தண்ணீரை அபிஷேகத்தினால் நிரப்ப கேட்கிறேன். குணமாக்கலுக்கு, விடுதலைக்கு, ஆசீர்வாதங்களுக்கு இவர்கள் தன்னை தயார்படுத்திக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தில் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்க வேண்டாம், நாளை நாம் கூட்டத்தில் இணையும் போது தேவனோடு பந்தியில் அமர்வதற்கான வாய்ப்பையும் உடையவராயிருக்கிறோம். பரிசுத்த திருவிருந்திலே இணைய, மேலும் பிஷப்புகள், பாஸ்டர்கள் சாலமன் மண்டபத்திலே ஆசீர்வதித்த இந்த பரிசுத்த எண்ணெயிலிருந்து நீங்கள் யார் தேவனுக்கு உண்மைத்தன்மையானவராயிருக்கிறீர்களோ இந்த உண்மைத்தன்மையான தசமபாகக்காரருடைய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எனவே மக்களே, நாளை காலை 9:30 மணி கூட்டம் மிக விசேஷித்த கூட்டம். இந்த கூட்டத்தில் நீங்கள் தேவனுடைய பல பதில்களை பெற்றுக்கொள்ள வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களோடு இருப்பார். சென்று வாருங்கள்.